சுற்று வராமே இலங்கையினுடைய எம்பி அர்ச்சுனா. ஏய்யா, இந்தியாவுக்கு ஆயுதம் தான் எடுத்துட்டு வர முடியல, அந்த வாய் எடுத்துட்டு தானே வந்தீங்க. தலைமைச் செயலகத்துக்கு முன்னாடி நின்று ப்ரெஸ் மீட் கொடுத்தீங்கல்ல, அப்போ இதை சொல்லியிருக்கலாம்ல. ஏன் இங்கேருந்து குடுகுடுன்னு ஓடி இலங்கையிலவே பாராளுமன்றத்தில் நின்று பேசுகிறீங்க? தெரியுது, இங்கே பேசுனா தமிழ்நாட்டை தாண்ட முடியாதுன்னு தெரியுது. ஏய், இவ்வளவு பயம் இருக்கிறவனுக்கு எதுக்கு இந்த வாய்? நான் தெரியாம தான் கேட்குறேன். நீங்கள் வாங்கி திங்கிறவங்க கிட்ட விசுவாசமாக இருக்கணும்னா உங்களோட நிறுத்திக்கணும். தேவையில்லாமல் எதுக்கு சீமானை தொடுறீங்க? இன்னமையா உங்களுக்கு எங்கள் அரசியல் புரியல. சீமான்றது யார் நினச்சிட்டிங்க? ஏதோ ஒரு கட்சியுடைய தலைவர், ஒரு ஒற்றை மனிதர் நினச்சிட்டிங்களா? கிடையாது. உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் இந்த காணொலி வாயிலாக நான் சொல்லிக்க விரும்புகிறேன். நீங்கள் சீமானுக்கு எதிராக நகர்த்துற ஒவ்வொரு காயும், ஒவ்வொரு நகர்வும் தமிழ்நாட்டில் தன் இனத்தையும், தன் மொழியையும், தன் மண்ணையும், மக்களையும், இயற்கை வளங்களையும் பேரன்பு கொண்டு நேசிக்கக்கூடிய எத்தனையோ இளைஞர்களுக்கு எதிராக நகர்த்தக்கூடிய நகர்வு. அடுத்த தலைமுறை பிள்ளைகளை கையில் சுமந்துக்கிட்டு அவங்கள நல்ல ஒரு சமுதாயத்தில், நம்ம நிலத்தில் நல்ல ஒரு சுதந்திரமான மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ வச்சிடணும்னு எதிர்பார்த்து நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்த தலைமுறை பெற்றோர்களுக்கு எதிராக வைக்கக்கூடிய நகர்வு. அரசியல் புரிதலை, அடிப்படை அரசியல் புரிதலை லட்சக்கணக்கான இளைஞர்கள் மத்தியில் மனசில் விதைச்ச ஒரு தலைவனை எதிர்த்து நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. என்ன இந்த வாக்கு சதவீதத்தை பற்றி பேசலாம். எங்களுக்கு தெரியாதாடா உங்களுடைய கார்ப்பரேட் அரசியல் என்னன்னு? ஹே, களத்தில் இறங்கி 8 மாதமாக வேலை செஞ்சுருக்கோம். என் மக்கள் என்ன நினைக்கிறான், என் மக்களுடைய மனநிலை என்ன, அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன வேணும், யார் யாரெல்லாம் எங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, எந்த இடத்துல எங்களுக்கு ஓட்டு கம்மியாச்சு, என்ன பண்ணீங்கிறது எல்லாமே எங்களுக்கு தெரியும். தெரிஞ்சும் அமைதியாக இருக்கோன்னா யோசிச்சு பண்ணுங்க. இலங்கையோட எம்பி ஐயா, ஆயுதம் தானே இல்லை, நாங்கள் தர்றோம் வாங்க, என்ன ஆயுதம் வேணும் உங்களுக்கு, நாங்களே கூப்பிட்டு வரோம், நிழலை தொற்று பார்ப்போம். அண்ணன் சீமானுடைய கால் கட்டவரல் மயிரை கூட நான் தொட முடியாது. தேவையில்லாமல் செட்டப் பண்ணிட்டு தெரியக்கூடாது. உன் வாழையெல்லாம் உன் ஊர்லேயே சுருட்டி வச்சுட்டு அங்கேயே உட்காந்துக்கணும். அப்புறம் இந்த தமிழ்நாட்டில் இந்த யூடியூப்பு, இன்ஸ்டாகிராமு இவங்ககிட்டெல்லாம் காசு கொடுத்து, வாடகை வாயை கொடுத்து, நாயை கொலை கூட்ட மாதிரி இலங்கையிலேருந்து ஒரு நாயை கூட்டு வந்து இங்கே கொலைக்கு விடுறீங்கல்ல. இந்த தமிழ்நாட்டில் என் மக்களை ஏமாற்றி அரசியல் பிழைப்பு அரசியல் செஞ்சுட்டு இருக்கிற அரசியல் வியாதிகள் கவனமாக இருக்கணும். அவங்க பேசிட்டு போயிடுவாங்க, நீங்கள் இங்கே தானே இருக்கணும். 16 வருஷமாக கேட்குற ஒத்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. கேட்டால் நான் பிரபாகரனை சந்திச்சிருக்கிறேன், நான் அங்கே சந்திச்சிருக்கிறேன், நான் இங்கே சந்திச்சிருக்கிறேன். சீமான்ற ஒத்த ஆள் இல்லைன்னா ஈழத்தில் நடந்த இனப்படுகொலை இன்னைக்கு இந்த உலகத்துக்கு வேறு ஒரு செய்தி. கவனமாக இருங்க. தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. நாகரீக அரசியலை முன் வச்சு போயிட்டுருக்கோம். படித்த இளைஞர்கள் அதே மாதிரி நாகரீக அரசியலை தொடர்வதற்காக கொஞ்சம் நாள் ஒத்துழைப்பு கொடுக்கணும். கவனமாக இருங்க.